இன்னைக்கு விஜய் மேல அவர்களுக்கு உண்மையான பாசம் இருக்கா? திருமாவளவன் அவர்கள் பார்த்தோம், நேத்து கூட தெரியுதா இருந்தாரு. கம்யூனிஸ்டுக்கும் பெரிய நேற்று திரும்ப என்ன சொல்றாரு? RSS பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய்ங்கிறார். நேற்று இன்னைக்கு அதே திருமாவுக்கு நாங்க துணை முதல்வர் கொடுப்போம். இந்த 118 அப்படிங்கிற அன்கம்ஃபர்டபிள் நம்பரோட அவங்க டிராவல் பண்ணணும். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். பெரும்பான்மை இல்லாம தவிச்ச விஜய்க்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுக்கறத தெரிவிச்சிட்டாங்க. திருமாவளவனும் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஆட்சி அமைக்கிறதுல விஜய் முதல்வர் ஆகிறதுல எந்த சிக்கலும் இல்லை, அப்படிதானே சார்? நிச்சயமா நம்ம இந்த பேசுற இந்த தருணத்துல வெளிப்படையாகவே 2 பேர் கடிதம் கொடுத்துட்டாங்க. ஒன்னு கம்யூனிஸ்ட் பாக்குறோம், இன்னொன்னு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட். அதுல இந்திய கம்யூனிஸ்டோட கடிதத்தை நான் பார்த்தேன். அவர் வந்து தலி ராமச்சந்திரன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட லீடர் அப்படிங்கிற முறையில நாங்க வந்து சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஒரு மதச்சார்பற்ற ஒரு அணியாக இருக்கும் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கண்டிப்பா அவங்களும் செஞ்சிருவாங்க அப்படின்னு பார்க்கிறேன். அடுத்த விசிக ஒரு உயர்நிலை கூட்டம் ஒன்று ஜூம்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிய பிறகு அவர்களும் ஏன்னா அவர் ஏற்கனவே திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நான் வந்து கம்யூனிஸ்ட் என்ன முடிவுகள் எடுப்பார்களோ அதே முடிவை தான் நானும் எடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி திருமாவளவனும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதில் கூடுதலாக பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிறாரா அப்படிங்கிற சில தகவல்கள், சில கசிவுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கணும். அதுல ஏதாவது ஒருவேளை சேஞ்ச் ஏதாவது வருதா, ஒருவேளை அவங்களும் சேர்ந்து நம்மளும் போயிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு எதுவும் நகர்றாங்களா அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. கம்ப்ளீட் சேஞ்ச் ஆயிருக்கு, சினாரியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்க ஏன்னா இந்த கூட்டத்துல உடனடியாக அந்த முடிவுலாம் எட்டப்படலைங்கிற பார்க்கின்றோம். காலை 10 மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் பக்கத்துல போனதை பார்த்தோம். அதற்கு பிறகுதான் இந்த முடிவுலாம் எட்டப்பட்டிருக்கு. இதற்கான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து என்ன யோசிச்சாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லைன் என்ன யோசிக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஏற்கனவே போயிட்டாங்க. இப்பொழுதுதான் கேரளத்துல நம்ம வந்து காங்கிரஸ் நம்மள பீட் பண்ணிருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம மேல இருக்கிற விமர்சனம் என்பது, நீங்க இந்தியா கூட்டணின்னு சொல்லி தமிழ்நாட்டை ஒன்னா சேருவீங்க, கேரளால வந்து தனித்தனியா பிரிஞ்சு அடிச்சுக்குவீங்க, வெஸ்ட் பெங்கால வர மாதிரி நிலைப்பாடு எடுப்பீங்க அப்படின்னு அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. விஜய் வந்து காங்கிரஸோட சேர்றாரு அப்படின்னா, அவர் வந்து காங்கிரஸுக்கு துணையாக இருக்கிறாருன்னா, அப்ப கம்யூனிஸ்டுக்கு அவருடைய பார்வை என்ன, கேரளால அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களிடம் சேர்ந்து எழுகின்ற காரணத்தினால அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நமக்கு நிச்சயமா போகணுமா, நிச்சயமா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணுமா அப்படிங்கிறது தனிப்பட்ட ரீதியில தன்னோட கட்சி நலன் கருதி எடுக்கப்படுகின்ற ஒரு முடிவு. விசிக்கு அவருக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லோருக்குமே தெரியும், முதல்ல கூட நானே சொன்ன இல்ல, விசிக்கு வந்து தலித்துடைய வாக்குகளை விஜய் அதிகமாக அள்ள போகிறார், சொல்லப்போனா விசிக்கோட வாக்குல அள்ள போகிறார் அப்படிங்கிறதுல அது உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளால இவ்வளவு விவாதிச்சிருக்கும். பட் அது உண்மை அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவ் ஆயிடுச்சு. வட மாவட்டங்கள்ல திமுக அணியுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் விசிகவிற்கு வழக்கமாக வருகின்ற வாக்கள் வரவில்லை. நீங்க என்னதான் விழுப்புரம் மாவட்டத்துல தாவேக்க சாதிக்கலன்னா கூட அவங்க பிரிச்சு விட்ட வாக்குகள், ஆனா வன்னியர் வாக்கள் ஓரளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. வன்னியர் வாக்குல பெரிய பிரிவுகள் இல்லை, ஆனால் தலித்தரோட வாக்கள் நீங்க நிச்சயமாக பெரிய அடி வாங்கியிருக்கு. அப்ப விசிகோட வாக்கள் போயிருக்கு. இப்ப விசிக அப்படிங்கிற கட்சி அப்படியே யோசிக்கும் பொழுது, கட்சியோட நம்முடைய வாக்குகளை விஜய் எடுத்திருக்கார். அப்ப அந்த கட்சிக்கு நம்ம போய் மறுபடியும் சரண்டர் ஆகணுமா அப்படிங்கிற கேள்வி அவர்களுக்குள்ள எழுந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் விசிக போவார்களா மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷன் இருந்ததை பார்க்கின்றோம். இன்னைக்கு கூடுதலாக சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து காலையில ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் வந்து சொல்லும் பொழுது, இதுதான் ஒரு கட்சியை அழைக்கும் முறையா, நீங்க வந்து கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்ல நீங்க கேட்டு நீங்க வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்றதும் இல்ல போன்ல பேசுறதும் முதல்ல முறையா, ஒரு கட்சிக்கு உண்டான மாண்புங்கிறது கட்சி தலைவர் யாராவது வந்து நம்மள்ட்ட உட்கார்ந்து பேசி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லணும். இதுல உங்களோட நீங்க வந்து அந்த மாதிரி அனுப்பாம நீங்க போன்ல பேசுறதும் வாட்ஸ்அப்ல அனுப்புறதும் என்ன விதமான ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குதித்திருந்தார் அப்படிங்கறத பார்க்கின்றோம். அதுல கூட சில பேர் சில அரசியலை சொல்றாங்க. இது உண்மையிலே சிந்தனை செல்வன் என்பது அவருடைய சொந்த குரலா, விசிகவின் குரலா அல்லது திமுக குரலா கூட எதிரொலிக்கிறாரா அப்படிங்கிறது இருக்கு. பட் அவர் கேட்ட கேள்வி நியாயமான ஒன்றுதான். வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி, நீங்க எங்களோட ஆதரவு இல்லாம நீங்க ஆட்சி அமைக்க முடியாது, நீங்க முதல்வரே ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, விஜயோட அப்ரோச் வந்து சரியா தப்பா? விஜய் வந்து எப்பயுமே இனிமே நான் இல்லைங்க, நான் என்னுடைய ரேஞ்சுக்கு இறங்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரா, இல்ல மறுபடியும் கூட்டம் வந்துரும் அப்படின்னு கதை இழக்க போறாங்களாங்கிறது தெரியல. சோ ஓவராலா சிந்தனை செல்வன் கேட்ட கேள்வி என்பது நியாயம். பட் அதை தாண்டி இன்னைக்கு விசிக வந்து இந்த யோசனை எல்லாம் போகும் பொழுது கூடுதலாக சில தகவல்கள் கசியுது. எந்த அளவுக்கு உண்மைங்கிற தெரியல. திருமாவளவர்களுக்கு துணை முதலமைச்சரை கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று கசிட்டு பார்க்கின்றோம். திருச்சி கிழக்குல விஜய் ராஜினாமா செய்த பிறகு திருமாவளவர்களை போட்டியிட வைப்பதற்கான வேலைகள் நடக்கலாம் அப்படின்னு தகவலாக கசிக்கணும். எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இன்னொன்று, விஜயே வந்து இப்போ ஆளுநரை பார்ப்பதற்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ஆபீஸ்க்கு நேரடியாக போய் அவர் நன்றி சொல்ல போறாருன்னு சொல்லி சொல்றாங்க. வழக்கம் போல தகவல்கள் தான். தமிழக வெற்றி கழகத்துல எதுவுமே அபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே உறுதி கிடையாது, விஷயம் கிடையாது. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓவராலா இந்த நம்பர்ஸ் கேம்ல விஜய் ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். கண்டிப்பாக விஜய் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்பார் அப்படிங்கிறதுல
மேபி நாளைக்கு நாளான்னைக்கு அவங்க நல்ல நல்லா பார்ப்பாங்க, ஜோசியம் எல்லாம் பார்த்து ஜோசியர் எந்த டைம் குறிச்சு கொடுக்குறாரு, எந்த நாள் குறிச்சு கொடுக்குறாரு அப்படிங்கறத பொறுத்து விஜயுடைய அமைச்சரவையும் வந்து பதவி இருக்குன்னு நான் பார்க்கிறேன். இப்ப விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்தாலும் அது 118ன்னு ஒரு பார்டர் லைன்ல தான் இருக்கும். ரொம்ப ஆபத்தான நம்பர் தான் அது. விஜய் வந்து இந்த எம்எல்ஏக்களை குறி வச்சதுக்கு பதிலா நேரடியா அதிமுகவை அப்ரோச் பண்ணி அவங்க மூலமா ஆதரவு வாங்கி ஆட்சி அமைச்சா அது ஒரு நிலையான ஆட்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அவர் வந்து திமுக கூட்டணியில் உள்ள அலைன்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஒண்ணு நான் வந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடியே நம்ம பேசினது 20% வாக்குகள் விஜய் வந்து சீட் கன்வெர்டபிலிட்டி நடக்காட்டி கூட 20% வாக்குகள் வந்துட்டாலே காங்கிரஸ் வந்து தயாரா இருக்கிறாங்க. காங்கிரஸ் என்னன்னா இந்த இந்தியா கூட்டணியில அப்படியே விஜய் கொண்டு வந்து வச்சுட்டு திமுகவை கலத்தி விடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. அதுதான் அவங்களோட எண்ணமாக இருந்தது. சோ இன்னும் சொல்லப்போனா ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணார், தொடர்ச்சியா வந்து அவரு காங்கிரஸ் பேசிட்டே இருக்காரு. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி மூலியமாக மற்றவர்கள் மூலியமாக இதுதான் அவரோட பிளானா இருந்துச்சு. சோ அதை விட கூடுதலாக விஜய் கிட்டத்தட்ட கவர்மெண்டே ஃபார்ம் பண்றாரு, உடனடியாக போயிட்டாங்க. நீங்க ராகுல் காந்தி ரொம்ப கொஞ்சம் கூட யோசிக்காம நான் விஜய்கிட்ட பேசிட்டேன், விஜய்க்கு நான் கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நீங்க வாங்க ஆதரவு கொடுங்கன்ட்டு. இன்ஃபேக்ட் வந்து இவ்வளவு குழப்பங்களுக்கும் கலையபர்களுக்கும் அடிப்படை காரணம் காங்கிரஸ் தான். இந்த காங்கிரஸ் அவர்கள் வந்து நேரடியாக போய் இதை பேசி உடனே ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லாம இருந்திருந்தா அது இவ்வளவு தூரம் மோசமா போயிருக்குமா? இல்லை. ஏன்னா பாஜகவுடைய லைன் என்னங்கிறது இன்னுமே விஜய்க்கு புரியுதாங்கிறது தெரியல. இன்னொன்னு ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறது விஜய்க்கு இன்னும் புரியல அப்படிங்கிறது தெரியல. ஒரே ஒரு காரணம் தான், நீங்க காங்கிரஸ் கூட நெருக்கம் காண்பிச்சீங்கன்னா உங்களோட படத்தையே நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். அப்படிப்பட்ட நீங்க காங்கிரஸ பொலிட்டிக்கலா நீங்க வளர்த்து விடுவதற்கான வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா அது ஏன்னா ஒரு இடம் மட்டுமல்ல, சவுத் ஃபுல்லா நீங்க அந்த வேலைகளை பார்ப்பீங்க. அது கர்நாடகா நாளைக்கு நடக்கும், கேரளாவில் நடக்கும், தெலுங்கானால நடக்கும், ஆந்திரால நடக்கும். அப்ப இந்த மாநிலங்கள் எல்லாம் விஜயுடைய சின்ன தாக்கத்தின் காரணமாக காங்கிரஸ் வலுப்பெறும் என்றால் அதை நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். ஆனால் அது விஜய்க்கு புரியல, அன்பார்ச்சுனேட்லி ஜான் ஆரோக்கியசாமிக்கு புரியல, உடனடியாக காங்கிரஸை எடுத்துட்டார். சோ அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளான் படி நீங்க வந்து இந்தியா கூட்டணியில ஜானுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிளான், இந்தியா கூட்டணியில எப்படியாவது விஜய் அவர்களை அங்க வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது முதல் இது முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக இந்த மற்ற கூட்டணி கட்சிகளான விசிக, கம்யூனிஸ்ட் இவங்க வர்றதுங்கிறது ஓவராலா நடக்க போகின்ற பாராளுமன்ற தேர்தல் அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது காங்கிரஸோட லைனாகவும் இருக்கு, அதே நேரத்துல விஜயோட லைனாகவும் இருக்கு. நீங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து அதிமுக போனீங்கன்னா அதிமுக 2029 நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, இன்னைக்கு அதிமுக நிலை என்பது உண்மையிலேயே மோசமா போயிடுச்சுன்னு சொல்ல போனா அதற்கு மிக முக்கியமான காரணம் விஜய். நீங்க வந்து விஜய் கிட்டத்தட்ட 3ஆவது இடத்துக்கு தள்ளிட்டாரு. அதிமுக ரெலவன்ஸ் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஒட்டுமொத்த கலைவர்களை நம்ம பார்த்த காட்சிகள் என்பது அதிமுக எம்எல்ஏஸ் ரெசார்ட் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் அவங்க என்ன சொன்னாங்க, எடப்பாடி ஆட்சியார் மறுபடியும் ஆட்சி கூட வரும். லீமாரோஸ் என்ன சொன்னாங்க, விஜய வந்து டெபுட்டி சிஎம் ஆகவும் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகவும் ஆக்கணும், அதற்காக நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு லைன். இல்ல நாங்க வந்து கேபி முனுசாமி மற்றவர்களாம் இல்ல விஜய்க்கு நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு ஒரு லைன். இன்னொரு பக்கம் வந்து சிவி சண்முகம் அவர் வந்து கட்சியை உடைக்க போறாரு, அவர் தலைமையிலான ஒரு அணி ஒண்ணு உருவாயிடுச்சு, அந்த அணி திமுக கூப்பிட்டாலும் போவாரு, இல்ல வந்து தாவேக்கு கூப்பிட்டாலும் போவாங்க அப்படின்னு அப்படி ஒரு லைன் ஓடிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். சோ ஒட்டுமொத்தமாக அதிமுக கட்சியை கிட்டத்தட்ட கரைக்கிற நிலைமைக்கு வந்துட்டார். அப்ப அந்த கட்சிக்கு நம்ம உயிர் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக விஜய்க்கு எழுந்திருக்கலாம். இதை களத்தை நம்ம கொஞ்ச நாளைக்கு டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கேங்கிறத கொண்டு போறதா நமக்கு சரியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா ரொம்ப பர்டிகுலரா சொல்லப்படணும் அப்படின்னா உதய் அகேன்ஸ்ட் விஜயாக இந்த களம் இருப்பதா வந்து அவங்க விரும்புறாங்க. சோ அந்த லைனுக்கு போயிடலாம். நம்ம வந்து தேவையில்லாம அதிமுகவை நம்ம பலப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. நீங்க சொல்ற மாதிரி கம்ஃபர்டபுளான இடத்திற்கு வந்திருக்கலாம். நீங்க அதிமுக கூட்டணி பேச கம்ஃபர்டபுளான இடத்துக்கு வந்திருக்கலாம். அது தேவையில்லாம அவங்களை வளர்த்து விடுற மாதிரி ஒரு சினாரியோக்கு போகும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருப்பதனால அவர் வேண்டாம் என்று நினைக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால இந்த நம்பர்ஸை நம்ம நம்பி போலாம், 100 நம்பி போலாம். ஒருவேளை கவுத்தாங்க அப்படின்னா விஜய்க்கு தெரியாதா எப்படி விக்டிம் கார்டு பிளே பண்றதுன்னு. ஏற்கனவே வந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர முயற்சி பண்றாங்க, விக்டிம் கார்டு பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அருண்ராஜ்லாம் ஓப்பனா பேச ஆரம்பிச்சாரு. அப்ப இன்னும் கூடுதலாக விக்டிம் கார்டு பிளே பண்ணலாம். நீங்க சொன்ன பாத்தீங்களா, நீங்க மக்கள்கிட்ட போய் நீதி கேட்பார். உண்மையில நீதியும் கேட்கலாம். முன்னாடியாவது எதுக்கு நீதி கேட்கிறேன்னு தெரியாம நீதி கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ வந்து ரொம்ப கிளியரா பாருங்க, திமுக அதிமுக எல்லாரும் சேர்ந்து எங்களை வந்து எல்லாரும் சேர்ந்து எங்களை வந்து அடிக்க பாக்குறாங்கன்ட்டு அவர் கூடுதலாக நீதி கேட்கலாம். சோ அந்த ஒரு புள்ளியில இருந்து 118 அல்லது 119ங்கிற அந்த ஒரு லைன்லயே நம்ம போலாம். நம்ம ஒரு எட்ஜாக இருந்தாலும் அதிலே போலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விஜய் வந்துட்டா நான் பாக்குறேன். திமுக இருந்த நம்பகமான கூட்டணிகள்லாம் வந்து தாவேக்காவை நோக்கி போயிட்டாங்க. அந்த கூட்டணிகள் இருந்ததுனாலதான் திமுக ஒரு வலுவான அணியா இருந்துச்சு. இனிமேல் திமுகக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, திமுகவுடைய எதிர்காலம் பெரிய பிரச்சனை, அதாவது தனி கட்சியாக எதிர்காலம் ஒண்ணு பெரிய சிக்கல் ஏற்படாது. இன்னும் சொல்ல போனா நீங்க திமுக தோற்ற பிறகு திமுகவுடைய கட்சியினர் அவங்க வந்து ரொம்பவே ஒரு கோபத்துல இருக்கிறாங்க, ஒரு மனத்தாங்கல் இருக்கிறாங்க. அது மிக முக்கியமாக ஸ்டாலின் தோற்றது ஒரு பெரிய தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்திருக்கு. நம்ம வந்து இன்னும் கூடுதலாக வேலை செஞ்சிருக்கணும், நம்ம வந்து விஜய் கணிக்க தவறிட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள போயிருக்கு. அப்ப எங்க கோட்டை விட்டோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் திமுக ரொம்ப தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிடும்.
இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் என்பது உதயநிதி ஸ்டாலின் அடுத்து இருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அப்படிங்கிறது. அது சரியோ தவிர வாரிசு அரசியல் அப்படிங்கிறது அதை அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த கட்சியை எப்படி இன்னும் பலப்படுத்துறது. சொல்லப்போனா காங்கிரஸ் ஒரு சுமையாவது அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் தாவை கூட காட்டிய ஒரு அதுக்கு முன்னாடி இருந்தே கேனர்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் ஒரு சுமை, அந்த சுமையை நம்ம சுமக்கணும். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு இவ்வளவு எம்எல்ஏ சீட் கொடுக்கணும், எதுக்கு உள்ளாட்சி தேர்தல் உங்களுக்கு பங்கு கொடுக்கணும், எதுக்கு பாராளுமன்ற தேர்தல் பங்கு கொடுக்கணும். ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலா ராகுல் என்ன பண்ணாரு ஸ்டாலின் அவர்கள், இல்ல நமக்கு பாராளுமன்ற தேர்தல ஒரு பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் வேணும், அதை நம்ம காங்கிரஸ் காமிச்சாதான் மக்கள் இங்க வாக்களிப்பாங்க, அதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். இது ஒரு ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடிங்கிற சென்டிமெண்ட் இங்க வலுப்பெற்று நிக்கணும் அப்படின்னா நமக்கு காங்கிரஸ் பார்ட்னர் தேவை. அது இந்தியா கூட்டணி அப்படிங்கறத சேர்த்து நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கறத பாயிண்டா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் சட்டமன்ற தேர்தலிலோ இல்ல உள்ளாட்சி தேர்தலோ உழைக்காத காங்கிரஸ் நம்ம முதுகில் ஏறி சவாரி செய்யும் காங்கிரஸுக்கு எதற்காக நம்ம இவ்வளவு உழைக்க வேண்டும் அப்படிங்கிற கோபம் இருக்குது. இப்ப காங்கிரஸ் போனதுல அவங்களுக்கு பெரிய, அதாவது நம்மளோட உழைப்பை சுரண்டிட்டு போனாங்களே கோபம் இருக்கே தவிர காங்கிரஸ் போனதை பத்தி இன்னும் கொஞ்ச நாள் அவங்க பெருசா வருத்தாலும் பட மாட்டாங்க. நம்ம கட்சியை எப்படி வளர்த்துறதுங்கிற பார்ப்பாங்க. பிசிக கம்யூனிஸ்டுமே கூட நீங்க எவ்வளவு தூரம் இவங்க ஓட் டிரான்ஸ்பர் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நீங்க பெரிய கட்சியாக திமுக இருக்கிறாங்க, சின்ன கட்சியாக உங்களுக்கு இருக்கிறாங்க. நீங்க அதனாலதான் கொடுத்த சீட்ஸை கூட அவங்க ஒரு வழியே இல்லாம வாங்கிட்டு போறாங்க. நம்ம பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில இருந்து போறாங்க. நீங்க கூட்டணி அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்த்தால் இது ஒரு அடி வாங்கும். ஆனா அடுத்து நடக்க போயின்றதுங்கிறது 2029 பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தல் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் போயிருது. அதுல இந்தியா கூட்டணியாக இருந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா கூட்டணியில இருந்ததுல இப்ப திமுக வெளியே போயிடுச்சு நம்ம பார்க்கணுமா, இல்ல தேசத்துல இருந்த இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் கலண்டி விட்டப்படுதுன்னு பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வி இருந்திருக்கு நான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அகிலேஷ் ட்வீட் போட்டிருக்காரு, நான் துரோகி கிடையாது, நாமெல்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மம்தா பானர்ஜி கூடயும் ஸ்டாலின் கூட இந்த போட்டோவை அவர் பகிர்றாரு. அது கனிமொழி அவர்கள் நன்றி சொல்றாங்க, இப்படிதான் இருக்கணும். கனிமொழி அவர்கள் கூடுதலாக எங்கள் பாராளுமன்றத்துல அங்க உட்கார இடத்துல காங்கிரஸோட நீங்க சேர்ந்து உட்கார கூட ரெடியா இல்ல, எங்களுக்கு வேற ஏதாவது சீட் ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் எதிர்ப்பு நிலைக்கு போயிடுச்சு. இப்ப இந்தியா கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிற மம்தா பானர்ஜியா இருக்கலாம், இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கலாம், இல்ல அகிலேஷ் யாதவாக இருக்கலாம், இல்ல மற்ற எந்த ஒரு பிளேயர்ஸுமே காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா கூட்டணி உருவாக்குவதற்கு அவங்க எப்பவுமே தயாராகத்தான் இருக்கிறாங்க. யூபியில ஆக்சுவலி போற யூபியில காட்சிகள் மாறலாம். ஃபரூக் அப்துல்லா எல்லாருமே, ஏன்னா இவங்க எல்லாரும் காங்கிரஸை எதிர்த்து தான் வளர்ந்தவர்கள், காங்கிரஸ் அடிச்சு வளர்ந்தவங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு காங்கிரஸை நம்ம இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறதா பெரிய சிரமமா இருக்கு. நம்ம ஏன் வச்சுக்கணும்? அது இன்னும் சொல்ல போனா பல இடங்கள் தோற்று போகின்ற கட்சி நமக்கு தேவைப்படுறது காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கிறதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி என்று ஒன்று உடைந்திருந்தாலும் தேசிய அளவுல இந்தியா கூட்டணிங்கிறது வேற ஒரு டைரக்ஷனை எடுக்குமா, வேற ஒரு பரிணாமத்துக்கு போகும் அப்படிங்கிற பார்க்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் ஃப்ரண்ட். காங்கிரஸ் இப்படி ஒரு நிலை எடுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் கூட கூட்டணி, வேற எங்கேயும் நாங்க கூட்டணி இல்ல, காங்கிரஸ் அந்தந்த இடத்துல யார் வராங்களோ நாங்க பார்ப்போம், இல்ல இந்தியா கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட உடைந்தது அப்படிங்கிற ஒரே இடத்திற்கும் இது போகலாம். அன்பார்ச்சுனேட்லி இது யாருக்கு உதவுன்னு கேட்டீங்கன்னா இது பாஜக உதவக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும். 2வது இடமும் 3வது இடமும் புரிஞ்சு நிற்கிறதுங்கிறது பாஜகவிற்கு ஒரு உதவக்கூடிய, இன்டைரக்டா உதவக்கூடிய இடமாக மாறலாம். ஆனால் திமுக பொறுத்தவரைக்கும் 2029 நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் யாரை நாங்க பிரதமர் வேட்பாளர் சொல்றது, இல்ல எந்த அணியில் இருப்பது, நாங்க இந்தியா கூட்டணியில தான் இருக்கும். எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இந்தியா கூட்டணியில யாரு பிரதமர்ங்கிறத நாங்க தேர்தலுக்கு பிறகு கூட சொல்லிக்குவோம். அது மம்தா பானர்ஜியாக இருக்கலாம், இல்ல வேற ஒருத்தராக இருக்கலாம், இல்ல பினராயி விஜயனா இருக்கலாம், யாரோட நாங்க சொல்ல லெப்ட் எல்லாம் சேர்ந்து நாங்க ஒன்னா நிற்போம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க தனிச்சு நிக்கிறோம், எங்க கூட யார் வராலும் வாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க. சோ உண்மையான பலம் என்ன, திமுக உண்மையான பலம் என்ன அப்படிங்கிற டெஸ்ட் பண்ற தேர்தலாக கூட நீங்க 2029 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கலாம். இதெல்லாம் ப்ரொவைடட் இந்த 3 வருஷத்துல எதுவும் நடக்க போறது இல்ல அப்படிங்கறத ஒத்துதான். இப்ப விசிக இல்ல காங்கிரஸ் இல்ல லெப்ட் உண்மையான விஜய் பாசத்தோட போயிருக்கிறாங்களா, இல்ல மக்கள் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, நம்மளாலே அடுத்த ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. மக்கள்னு சொல்றதை விட நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க, கவர்னர் கண்டிக்க வேண்டிய இடம் இருக்கிறது. இதை விட்டா பாஜக உள்ள கொண்டுங்கிற ஒரு பார்வை இருக்குது. நீங்க இது எல்லாமே நான் சொல்றது 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு காட்சி சொன்னேன்னா 3 வருடத்திற்கு நான் ஆட்சியெல்லாம் நடக்குங்க. இவங்க அப்படியே இந்த கூட்டணி, அதாவது பிசிக கொடுக்கின்ற இந்த ஆதரவு, கம்யூனிஸ்ட் கொடுக்கின்ற ஆதரவு, இதுல ஏதேனும் பிரச்சனைகள் வராமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியும் சேர்த்துதான் நான் பேசுறேன். ஆட்சி தொடரணும் தான் நான் விரும்புறேன். மக்களோட மேண்டேட் அந்த மேண்டேட் வரும். ஆனா இது அப்படியே தொடரும். ஏன்னா இன்னைக்கு விஜய் மேல அவர்களுக்கு உண்மையான பாசம் இருக்கா? திருமாவளவன் அவர்கள் பார்த்தோம், நேத்து கூட தெரியுதா இருந்தாரு. கம்யூனிஸ்டுக்கும் பெரிய ஆர்வம் இல்லாம இல்ல, விஜய் மேல பெரிய ஆர்வம் இல்ல. நீங்க காங்கிரஸ் செல்வ பிறந்தகைக்கு உண்மையிலேயே விஜய் மேல இருக்க ஆர்வத்தோட போயிருக்கிறாரா அப்படிங்கறதான் பெரிய கேள்விதான். அப்போ இன்னைக்கு வேற வழி இல்ல, நம்ம எல்லாம் போய் சேரும். ராகுல் காந்தி அங்க சொல்றாரு, அவர் ஒரு பார்வை எடுக்கிறாரு. கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் நம்ம பாஜக இல்ல பாஜக கூட்டணி கட்சிகள் உள்ள வந்துடக்கூடாது, அதற்காக நம்ம போய் தடுக்கிறோம். பிசிகாவை பொறுத்த வரைக்கும் நம்மளும் கம்யூனிஸ்டோட லைனை எடுக்கிறோம் அப்படிங்கிற இந்த ஒரு நிர்பந்தங்களின் காரணமாகத்தான் இவரெல்லாம் ஒன்று சேர்க்கலாமே தவிர அதை தாண்டி எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு இந்தியா கூட்டணிக்குள்ள மதச்சார்பற்ற கூட்டணியாக நம்ம விஜய் பார்க்கணும். நேற்று திரும்ப என்ன சொல்றாரு, RSS பெற்றெடுத்த பிள்ளைதான் விஜய்ங்கிறார் நேற்று. இன்னைக்கு அதே திருமாவுக்கு நாங்க துணை முதல்வர் கொடுப்போம் இவங்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு நடக்க போகுதுங்கிறது தெரியல. சோ இதெல்லாமே நிர்பந்தம். அதனால மேபி
இந்த லாக் போடுறதுக்கு தான் திருமாவளவன், ஏன்னா கம்யூனிஸ்ட் சொல்லிடுறாங்க எங்க மினிஸ்ட்ரி எல்லாம் வேண்டாங்க, நாங்க அவுட் சைட் சப்போர்ட் தான் சொல்லி கொடுக்க போறோம். ஆனா விசிக வந்து இந்த அவங்க 2 சீட்டை இழக்கினா கூட அது நாளைக்கு ஒரு ஸ்திரமற்ற தன்மை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஆட்சி கலைக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் லாக் பண்றதுக்கு நாங்க பேசாம துணை முதலமைச்சரே கொடுத்துடலாமா, இல்ல திருமாவளவன் கண்டெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துடலாமா அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிகளா கூட அவங்க மூவ் பண்ணலாம். பட் ஆனா திருமாவளவன் அவர்கள் நான் பதவி எனக்கு வந்துருச்சு, எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க, துணை முதலமைச்சரை கொடுத்துட்டாங்க, அதனால நான் அந்த கூட்டணியை உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போவாரா, நாளைக்கு ஏதாவது இந்த கூட்டணிக்குள்ள சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துட்டு போவாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குன்னா, திமுக இருந்த அதே அணுக்கத்தோட தாவேக்கவை டீல் பண்ணுவாங்களாங்கிறது பெரிய கேள்விதான். திமுக இந்த ஆட்சியில் வைக்கப்பட்ட மிக நீங்க வந்து தோழமை சுட்டுதல் கூட சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இருந்தது. தாவேக்கடையும் அதே அணுகுமுறை தொடராது. நிச்சயமாக அவங்க வந்து இன்னும் வீரியமாகவே அவங்க எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு. சில தவறுகளை வந்து உடனடியாக சுட்டிக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இது எல்லாமே சரியாக நடக்கும். நீங்க வந்து எந்த சிக்கலும் இல்லை என்றால் இந்த 3 வருடத்தில் நடக்கப்போற நாடாளுமன்ற தேர்தலை இதெல்லாம் குறித்து நாம் பேச வேண்டும். சோ இந்த பிரச்சனை இல்லைங்கன்னா இந்த சினாரியோ இல்ல, ஒரு 6 மாசத்துல பிரச்சனை ஏற்படுது, 1 வருஷத்துல பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, நீங்க சொல்றதுல நீங்க கூட கேட்டீங்க இல்லையா, இந்த 118 அப்படிங்கிற அன்கம்ஃபர்டபுள் நம்பரோட அவங்க டிராவல் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்கம்ஃபர்டபுள் நம்பரோட தான் தொடர்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு சிக்கட்டான சூழல் இருக்கு. அதனால இது எல்லாமே ஏன்னா நம்ம பார்க்கிறோம், நிமிடத்துக்கு நிமிடம் அரசியல் மாறிட்டே இருக்கு. அதுவும் இந்த 3 நாட்கள்ல எவ்வளவு விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம், தமிழ்நாடு எவ்வளவு விஷயங்களை புதிய விஷயங்களை பார்த்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 3 வருடம் எப்படி போக போகிறதுங்கிற பொறுத்து தான் இந்த சினாரியோஸ் எல்லாம் இருக்கும் மாறும். ஓகே சார், அதான் இப்ப நீங்க இந்த 2 நாள்ல வந்து தமிழகம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை கடந்து வந்துட்டு திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அபார்ட் ஃப்ரம் ரூமர் கிட்டத்தட்ட அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற லெவல்ல அது போச்சு. உண்மையிலே அதுக்கான முயற்சிகள் நடந்துதா, இல்ல அத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, நடந்ததுதான். அதாவது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து முதலில் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய விருப்பம் எல்லாம் இல்லை. நாம் பேசுற வரைக்கும் சோர்சஸ்ல இல்ல வேண்டாம், நம்ம தேவையில்லாத வேலை வேண்டாம், இன்னும் சொல்ல போனா நான் எம்எல்ஏவும் ஆகல, அதனால அவங்க சில பேருக்கு என்ன ஆசை இருக்குன்னா, இல்லங்க அதிமுகவை சப்போர்ட் பண்ணலாம், அதிமுக எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகட்டும் அப்படி சப்போர்ட் பண்றது அது சரியா வரும், மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? ஏன்னா நீங்க வந்து விஜய்க்காக எதிர்த்து நீங்க திமுக அதிமுக ஒன்றாக சேர்ந்தால் அதை மக்கள் பார்க்கின்ற விதம் என்பது என்னப்பா, நீ எல்லாம் விஜய் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, என்ன சொல்ல போனா பாஜக ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடம் போயிடும். நம்ம இருதரவு அரசியல், நீங்க ஒரே ஒரு தேர்தல்ல நமக்கு வந்து ஒரு மாதிரி முடிவு வந்துருச்சு அப்படிங்கறக்காக இருதரவு அரசியலே நம்ம உடைச்சு போறோமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதனால அவர் பெருசா ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆகல, அவருக்கு இதுல பெரிய பிடித்தம் இல்ல. அரசு எடப்பாடி பழனிசாமி இல்ல அதிமுக இருக்கிற சிக்கல் நினைக்கிறீங்கன்னா, அவங்க எப்படியாவது ஆட்சி அமைச்சிடலாம், இல்ல அவங்களே யாருக்காவது சப்போர்ட் பண்ணலாம், யார் என்ன முடிவெடுப்பாங்க. இவர் கே பி முனுசாமி ஒரு லைன் டைரக்ஷன்ல போறாரு, சி.வி. சண்முகம் ஒரு டைரக்ஷன்ல போறாரு, அவர் டெல்லிக்கு போய் ராஜ்யசபா சீட்டை போய் நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. ஒரே பெரிய குழப்பமாக இருக்கிறது. இன்னொன்னு, தாவேக எம்எல்ஏக்கள் இல்ல வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் தான் ரெசார்ட்ல போய் தங்குறாங்க. அவங்க போய் ரெசார்ட்ல போய் தங்குறாங்க. அன்பழகன் சொல்றாரு, புதுச்சேரி இன்னும் கொஞ்ச நேரத்தோட சொல்லிட்டு இருக்காரு, எடப்பாடி தலைமையான ஆட்சி வரும் அப்படிங்கிறாரு, புதுச்சேரி குழுன்னு இருக்கு, அதனாலதான் இங்க தங்க வராங்கிறாரு. அப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் ஏன் ரெசார்ட்ல போய் தங்கினாங்க? யாரும் அவங்களை தூக்கு போறாங்க? செங்கோட்டை தூக்குறேன்னு சொல்றாரா, திமுக தூக்கு போறேன்னு சொல்றாங்கன்னா, திமுக எம்எல்ஏக்கள் யாரும் ரெசார்ட்டுக்கு போகல. திமுக இதுல பெரிய ஆர்வம்னு காமிச்சாங்கன்னா இல்ல, அவங்களோட மினிஸ்டர்ஸ் இன்னும் சொல்லலாம் டி.கே. இளங்கோவன் அபிஷியலா பேசின வருஷன் அது எப்படிங்க சேரும்? திமுக அதிமுக சேர்ந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அது எப்படிங்க சேரும்? அது என்ன நடக்குமோ இன்னைக்கு அவர் இந்த பாயிண்ட சொன்னாரு, நேத்து வந்து முதல்வர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி. இது ஃபர்ஸ்ட் நடந்தது. அதற்கு பிறகு இவங்க போட்ட தீர்மானங்களுக்கு பிறகு வந்த காட்சிகள் மாறிச்சு. அந்த நேரத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஆசையை கொடுக்குறாங்களோ, இல்ல நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம், நம்ம வந்து ஒன்னு ஏடிஎம்கே நம்ம சப்போர்ட் பண்ணி அவுட் சைட் சப்போர்ட் மாதிரி கொடுக்கலாம், இல்ல உதயநிதி அவர்களை நம்ம சிஎம் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை சிலரால் நிச்சயமாக நடந்திருக்கு. நடக்கலாம் சொல்லிட முடியாது, எல்லாமே கம்ப்ளீட்லி ரூமர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரியான காட்சிகள் நடந்திருக்கு. ஆனா அது வலு பெறல. ஏன்னா இந்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் யோசிச்சிருப்பாங்க, சொல்லப்போனா உதயநிதி ஸ்டாலினோ இல்ல வந்து ஸ்டாலினோ இது வந்து நமக்கு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்குமா, நம்ம இந்த மாதிரி ஒண்ணு சேர்ந்தோம்னா இந்த 5 வருஷம் நம்ம ஆட்சியை கூட நடத்தலாம். என்னதான் ஆட்சி நடத்துறீங்கன்னா, முன்னாடியே நான் சொன்னேன், நீங்க வந்து தாவேக்காவுடைய 13 இருந்து 18 வயது தம்பிகள், குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் காத்துட்டு இருக்காங்க, அண்ணனுக்கு எப்படா ஓட்டு பண்ணு காத்துட்டு இருக்காங்க. அப்ப விஜய் வாக்குகள் என்பது கூடுமே தவிர நீங்க வந்து அன்லஸ் பெரிய ஆன்டி கவுன்சில்ஸ் இல்ல, விஜய் ரொம்ப சிறப்பா ஆட்சி சிறப்பா கூட இல்ல, சும்மா நின்றுட்டாருனாலே கூட போதும், இந்த வாக்குகள் கூடுமே தவிர இது குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம கட்சிக்காக கடுமையா உழைக்கணுமா, இல்ல விஜயை வீழ்த்தி நம்ம இந்த அரசு அமைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருந்தா, நமக்கு வந்து நீட்சி தான் முக்கியம். ஏன்னா ஸ்டாலின் நினைச்சிருந்தா நீங்க 2016 பிறகு இந்த வேலைகள்லாம் பாத்துக்கலாம். அதிமுக ஆட்களுக்கு சொன்னார், இல்ல நான் அந்த குதிரை பேரத்துக்குள்ள போக மாட்டேன், நான் எப்ப ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்ப வர்றேன். எனக்கு ஒரு இடத்துல சொன்னார், நான் புதுக்கோட்டையில சொன்னாரு, எனக்கு கூட சிலர் ஆசை வந்துட்டு போகுது, பட் ஆனா அது வேண்டாம்னு சொல்லி அவர் மறுத்துட்டார். அப்படி இருக்கின்ற காரணத்தினால திமுக அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா அது தேவையில்லாமல் விஜயை மிகப்பெரிய வலுவாக்கும் என்ற காரணத்தினால் அவங்க என்ன யோசிச்சாலும் இல்ல வேண்டாம்.